அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த இனிய நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். 16வது அத்தியாயத்துல நாரத முனிவர் மரணம் அடைஞ்ச பிள்ளையினுடைய வார்த்தைகளால அந்த மன்னனை தெளிவித்து அவனுக்கு வித்யோபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 17வது அத்தியாயத்துல சித்திரகேது மன்னவன் ருத்ரனை பரிகசித்து பார்வதியோட சாபத்தினால விருத்தாசுரனாக எப்படி பிறந்தான் அப்படிங்கறத சொல்றா. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், வித்யாதரரோட தன்மையை அடைஞ்ச சித்திரகேது மன்னவன் அந்த சங்கர்ஷண பகவான் எந்த திக்குல மறைஞ்சு போனானோ அந்த திசைக்கு நமஸ்காரம் பண்ணி வித்யாதரர்களோட ஆகாசத்துல திரிஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய பலமும் இந்திரியங்களும் கொஞ்சம் கூட தடைபடாமல் லட்சக்கணக்கான வருஷங்கள் வரைக்கும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் துதி செய்யப்பட்டு மேரு முதலிய குல பர்வதங்களின் சாரர்களில் வித்யாதர ஸ்திரீகளை கொண்டு ஸ்ரீ பகவானுடைய புகழை பாட வச்சுண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அந்த சித்திரகேது தான் நினைச்சபடி பகவானால் கொடுக்கப்பட்டதும் ஜொலித்து கொண்டிருப்பதுமான அந்த விமானத்துல ஏறிண்டு சஞ்சாரம் பண்ணிண்டு இருக்கும் பொழுது சித்தர்களாலும் யோகிகளாலும் சூழப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ருத்ரனை பார்க்கறான். அப்போ அந்த ருத்ரன் மடியில பார்வதிய உட்கார வச்சுண்டு புஜத்தினால அணைச்சுண்டு முனிவர்களுடைய சபையில இருந்தான். சித்திரகேது அந்த ருத்ரனை பார்த்து உறக்க சிரிச்சுண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ருத்ரன் உலகங்களுக்கெல்லாம் நேரே ஹிதோபதேசம் பண்றவன், பிராணிகளுக்கு தர்மத்தை சொல்றவன். ஆனால் இவன் சபையில மனைவியோட சேர்ந்து இருக்கான். இவன் ஜடைகளை வேற தரிச்சுருக்கான். பெரிய தபஸ்வி, பிரம்ம ஞானோபதேசம் பண்றவன். இந்த சபைக்கெல்லாம் அவன்தான் பிரபு. ஆனா ஒன்னும் தெரியாத மூடன் போல கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம மடியில பெண்ணை உட்கார வச்சுட்டு இருக்கான். உலகத்தில் உள்ள ஒன்னும் தெரியாத மூடர்கள் கூட ஏகாந்தத்துலதான் பெண்களை மடியில உட்கார வச்சுக்கிறா. இவன் பெரிய விரதங்களை அனுஷ்டிச்சா கூட ஒரு சபையில மனைவியை மடியில உட்கார வச்சுட்டு இருக்கான். இது பெரிய விபரீதமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். பகவானாகிய ருத்ரன் சித்திரகேதுவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு சிரிச்சுக்கிறார். ஒன்னும் பதில் பேசாம சும்மா இருக்கார். அவன் கூட இருந்தவா யாருமே பேசல. சித்திரகேது அந்த ருத்ரனுடைய மகிமையை தெரிஞ்சுக்காம பிரம்மஸ்வரூபனான அந்த சிவபெருமான பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறதே பார்வதி தேவிக்கு ஜிதேந்திரன் என்று தன்னை நினைச்சுட்டு இருக்கிற இந்த துஷ்ட சுபாவம் உடைய அந்த சித்திரகேது மேல கோபம் வர்றது. பார்வதி சொல்றா, இவன் இப்பொழுது உலகத்துல விவேகம் இல்லாம வெக்கங்கட்ட எங்களை போன்ற துஷ்டர்களுக்கு நன்மை தீமைகளை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. கட்டளைகளை கடந்தால் தண்டிப்பானோன்னு தோணுறது. தண்டிக்க திறமை இருக்காதவன் போல இருக்கான். பிரம்மதேவனுக்கும் அவனது புதல்வர்களான பிருகு, நாரதர் முதலியவர்களுக்கும் சனத்குமாரர், கபிலமுனி இவர்களுக்கும் தர்மம் கொஞ்சம் கூட தெரியல போல இருக்கு. தெரிஞ்சிருந்தா தர்ம வரைமுறையை மீறுகின்ற இந்த ருத்ரனை தடுத்திருக்க மாட்டாளா? இந்த சிவபெருமான் அந்த பிரம்மாதிகளும் தியானிக்கும் பாதார விந்தங்களை உடையவன், உலகங்களுக்கு ஹிதோபதேசம் பண்றவன், மங்களங்களுக்கும் மங்களன். எப்படிப்பட்ட சிவபெருமானையும் ஞானிகளான ரிஷிகளையும் அவமதித்து அவர்களை சிட்சிக்கவும் நினைக்கிறான். அதனால துர்புத்தியான இந்த க்ஷத்ரிய அதமன் தண்டிக்க தகுந்தவன். சாதுக்கள் பணியக்கூடிய பகவானுடைய பாத மூலத்தை அணுகுவதற்கு இவன் ஏற்றவன் அல்ல. இவன் தன்னைத்தானே மேன்மையுடையவனாக நினைச்சுட்டு இருக்கான். கர்வம் தலைக்கு மேல ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகேதுவை பார்த்து, துஷ்ட புத்தி உடையவனே, நீ பகவானை பணிவதற்கு தகுதி உடையவன் இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி பெரியோர்களிடத்தில் அபராதப்படாமல் இருக்க பாபிஷ்டமான அசுர ஜென்மத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார்.
இப்படி சபிக்கப்பட்ட அந்த சித்திரகேது மன்னவன் தலை வணங்கி பார்வதியை அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். அம்பிகே, நீ கொடுத்த சாபத்தை நான் ஏத்துக்கிறேன். நீ கொடுத்த சாபம் எனக்கு அனுகிரகம்தான், அது நிகிரகம் அல்ல. தேவதைகள் சொல்றது எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். அது அவனுடைய ஜென்மாந்திர கர்மத்தினால் ஏற்பட்டதே தவிர வேறு காரணம் ஏதும் இல்லை. மோட்சத்தை தடுக்கின்ற ஜென்மாந்திர கர்மத்தால் இந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருக்கிற நான் உன் சாபத்தை அனுபவிப்பதால் அந்த கர்மங்கள் எல்லாம் தீர்ந்து சீக்கிரத்தில் பகவான அடைஞ்சிடுவேன் இல்லையா? சக்கரம் போல் சுழல்கின்ற கர்ப்ப ஜென்ம ஜரா மரணாதி ரூபமான இந்த சம்சாரத்துல ஜீவன் அனாதியான புண்ணிய பாப ரூப கர்மத்தால மதி மயங்கி தேகத்தையே ஆத்மாவாக அபிமானிச்சு திரிஞ்சுண்டு ஜென்மாந்தர வாசனையால மேலும் தூண்டப்பட்டு மேலே மேலே சுகதுக்கங்களை விளைவிக்கும்படியான கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டே பூர்வ கர்மங்களின் பலனான அந்த சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். சம்சாரத்திலிருந்து நீங்காத வரைக்கும் இந்த விஷயம் நான் நீ மற்றவர் ஆகிய அனைவருக்குமே சிரமம்தான். சுகதுக்கங்களை விளைவிக்கிறவன் தானும் இல்லை, பிறரும் இல்லை. கர்மமேதான் அதற்கு காரணம். புண்ணிய பாபங்களின் உண்மையை அறிந்து கொண்டவன் பரமாத்மாவே அதற்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறான். புண்ணிய பாபங்கள் பரமாத்மாவின் நிகிரக அனுகிரகங்கள் தான். ஸ்ருதி ஸ்மிருதி முதலிய சாஸ்திரங்களில் சொல்லியபடி அதை அனுஷ்டிக்கின்றவனுக்கு பரமபுருஷன் அனுகிரகம் செய்கிறான். அதுவே புண்ணியம். அதை கடந்து நடப்பவனுக்கு அவனுடைய நிகிரகம்தான் உண்டாகிறது, அது பாபம். இந்த புண்ணிய பாபங்களே கர்மம் அப்படின்னு சொல்றா. சுகதுக்கங்கள் அதன் பலன்தான். அதனால ஜீவனுடைய சுகதுக்கங்களுக்கு கர்மமே காரணம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நிகிரக அனுகிரகங்களை பண்றவன் பரமபுருஷன்தான். அவனே சுகதுக்கங்களுக்கு காரணம் அப்படின்னு அறிஞர்கள்லாம் நினைக்கிறா. இதுவரையில் சம்சார சுகங்களை புருஷார்த்தமாகவும் சம்சார துக்கங்களை அபுருஷார்த்தங்களாகவும் ஒத்துக்கொண்டு சொன்னேன். உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு பொருளே அல்ல. சத்வ ரஜஸ் தமோ குணங்களை உடைய பரிணாம ரூபமான இந்த பிரகிருதி மண்டலத்தில் சாபம் அப்படின்னா என்ன, அனுகிரகம் அப்படின்னா அது என்ன? அதோட ஸ்வரூபத்தை தனித்தனியா விவரிச்சு சொல்லவே முடியாது. அனுகிரகம்னா அது சொர்க்கத்துக்கு காரணம், நிகிரகம்னா அது நரகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னாக்க சொர்க்கம் என்பது என்ன, நரகம் என்பதுதான் என்ன, அதை விவரமா யாரானு சொல்ல முடியுமா? முடியாது. சொர்க்கம்னா சுகம், நரகம்னா துக்கம், இப்படி சொல்லலாமா? அப்படின்னா அப்போ சுகங்கிறது என்ன, துக்கங்கிறது என்ன, அதை நிரூபித்து சொல்ல முடியுமா? சொர்க்கம் சுகமாக இருந்தால் அது துக்கத்தை தரக்கூடாது. நரகம் துக்கம் என்று சொன்னால் அது சுகத்தை தரக்கூடாது. சொர்க்கமும் கடைசியில் துக்கத்துக்குத்தான் இடமாகிறது, நரகமும் கடைசியில் சிறிது சுகத்துக்கும் இடமாகிறது. சுக துக்கங்கள் இரண்டும் துக்க சுகங்களை தன்னிடத்தில் கொண்டிருப்பதால் அவற்றின் சொரூபத்தை நிர்ணயிக்க முடியாது. சாபம், நரகம், துக்கம் இவையெல்லாம் எப்படி புருஷார்த்தத்தை தராதோ அப்படியே அனுகிரகம், சொர்க்கம், சுகம் இவைகள் புருஷார்த்தங்கள் ஆகாது. தோஷங்கள் தீண்ட முடியாதவனும் ஷாட்குண்ய பூர்ணனுமான பரமபுருஷன் தான் ஒருவனே தன் மாயையினால் பிரம்மதேவன் முதல் பூச்சி புழு வரையில் உள்ள சமஸ்த பூதங்களையும் படைக்கிறான். அவன் கர்மத்தினால் விளையும் சரீரம் உடையவன் அல்ல. அவனே கர்மங்களுக்கு தகுந்தபடி பந்தம், மோட்சம், சுகம், துக்கம் இவைகளை படைக்கின்றான். அவன் பக்ஷபாதத்தினால் ஒருவனுக்கு சுகத்தையும் ஒருவனுக்கு துக்கத்தையும் தருவதில்லை. வாஸ்தவத்தில் ஜீவாத்மாக்களில் ஒருவனுக்கு மற்றொருவன் பிடித்தவனும் இல்லை, துவேஷியும் இல்லை, ஞாதியும் இல்லை, பந்துவும் இல்லை, பிறனும் இல்லை, தன்னுடையவனும் இல்லை. அந்த ஆத்மாக்கள் தேவ மனுஷ்யாதி சரீரங்கள் எல்லாவற்றிலும் ஞானானந்த ஸ்வரூபர்களாகி ஒருவராகவே இருக்கிறார்கள். இரண்டு என்று இருந்தால்தானே
இஷ்டன் அனிஷ்டன் என்ற பிரிவு வர முடியும்? அந்த பிரிவு அவர்களுக்கு சொரூபத்தை பற்றினது இல்லை. தேகங்களால் பலவாறாக தோன்றினாலும் அபேதங்கள் எல்லாம் கேவல தேகங்களை பற்றியவைகள்தான், ஆத்மாக்களை பற்றியது அல்ல. ஞானானந்த ஸ்வரூபர்களான அவர்களுக்கு சப்தாதி விஷயங்களால் விளையும் சுகத்தில் விருப்பம் இல்லை. அதனால் அந்த சுகத்தை பெறுவதற்கு தடை செய்பவர்களிடத்தில் கோபம் ஏற்பட வழியே இல்லையே. இருந்தாலும் அந்த ஜீவாத்மாக்களுக்கு அனாதி வாசனையினால் மேன்மேலும் விளையும் கர்மமே சுகம், துக்கம், நன்மை, தீமை, சரீர சம்பந்த ரூபமான ஜனனம், மரணம் ஆகிய இவை அடங்கின சம்சாரத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக அமைகிறது. பிரளய காலத்தில் ஜீவாத்மாக்கள் ஈஸ்வரனிடத்தில் மறைந்தாலும் கர்ம வாசனை மட்டும் மாறுவதே இல்லை. மறுபடியும் கல்ப ஆரம்பத்தில் மன இறக்கமுடைய அந்த சர்வேஸ்வரன் இவர்கள் நம்மை ஆராதித்து கரையேறட்டும் என்று அந்த ஆத்மாக்களை படைத்து நன்மை தீமைகளை அறிவிக்கும்படியான சாஸ்திரத்தையும் கொடுக்கிறான். அவர்கள் பூர்வ வாசனையினால் சப்தாதி விஷயங்களையே விரும்பி அவற்றை பெறுவதற்குரிய கர்மங்களையே செய்து கொண்டு அவற்றின் பலன்களை அனுபவித்துக் கொண்டு மேன்மேலும் சம்சாரத்தையே அடைகிறார்கள். இப்படி இருக்கும் போது திடீரென்று புண்ணிய கர்மத்தினால் மோட்ச மார்க்கத்தில் இறங்குவார்கள். அம்மா, தாயே, உண்மை இதுதான். அதனால சாபத்தை மாத்து அப்படின்னு நான் உன்னை கேட்கவே மாட்டேன். நான் சொன்னது தப்புன்னு நினைச்சா அத நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் உன்னை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகேது சொல்றான். ஓ பரீட்சித்து ராஜனே, இப்படி சித்திரகேது பார்வதியின் அருள் பெற்று பார்வதி பரமேஸ்வரன் இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தின் மேலே ஏறி போனான். பிறகு மகானுபாவனாகிய ருத்ரன் தேவர்ஷிகளும் தைத்தியர்களும் சித்தர்கள் தன் பரிவாரங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பார்வதியை பார்த்து சொல்றார். பார்வதி, பரம புருஷனான ஸ்ரீஹரி ஆச்சரியமான செயலை உடையவன். அவனுடைய பக்தர்கள் சப்தாதி விஷய சுகங்களை விரும்ப மாட்டார்கள். தமக்கு அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரத்தை மட்டுமே செய்வார்கள். சுகம் துக்கம் இரண்டையும் துச்சமாக நினைப்பார்கள். அத்தகைய ஹரிபக்தர்களின் மகிமையை நீயே நேரில் பார்த்தாயல்லவா? ஸ்ரீமன் நாராயணனையே நம்பியிருக்கும் நல்லோர்கள் அனைவருமே இப்படித்தான், எதற்கும் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் சொர்க்கம், நரகம், மோட்சம் இவை எல்லாவற்றையும் கூட துச்சமாகத்தான் நினைப்பார்கள். ஜீவாத்மாக்களுக்கு ஈஸ்வரனுடைய லீலா ரூபமான ஜகத் சிருஷ்டியால் ஏற்பட்ட தேக சம்பந்தமே சுகதுக்கங்களுக்கும் ஜன்ம மரணங்களுக்கும் சாப அனுகிரகங்களுக்கும் காரணமாகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் ஞானமே வடிவாக உடையவர்கள். அவர்களுக்கு தேவ மனுஷ்யாதி பேதம் கிடையாது. அஞ்ஞானத்தினால் அவர்களிடத்தில் அந்த பேதம் இருப்பதாக நினைக்கிறார்கள். அது உண்மையல்ல. அது மாதிரியே சுகம், ஜன்மம், அனுகிரகம் இவை குணங்கள். துக்கம், மரணம், சாபம் இவை தோஷங்கள் என்னும் பிரிவு கூட சொப்பனத்தில் உள்ள பேதம் போல அஞ்ஞானத்தினால் கற்பிக்கப்பட்டதுதான். சாஸ்திர அபியாசத்தினால் பிரகிருதி புருஷ ஈஸ்வரர்களின் உண்மையை அறிந்து சப்தாதி விஷயங்களில் விருப்பமின்றி மகானந்த ஸ்வரூபனான பகவானிடத்தில் பக்தி செய்யும் தன்மையை உடைய மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் பேத புத்தி ஏற்படாது. அவர்களுக்கு அவற்றை பற்றின பயம் எப்படி உண்டாக முடியும்? ருத்ரன் என்று பிரசித்தி பெற்ற நான், பிரம்மதேவன், சனத்குமாரர், நாரதர், பிரம்மாவின் புத்திரர்களான மரீச்சி முதலிய முனிவர்கள், இந்திரன் முதலிய தேவ சிரேஷ்டர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய செயலையாவது சொரூபத்தையாவது அறிய சக்தி உடையவர்கள் இல்லை. நாங்கள் எல்லோரும் அவனால் கொடுக்கப்பட்ட ஞான சக்திகளை உடையவர்கள். அந்த ஞான சக்திகளும் சூரியனுக்கு எதிரிலே மின்மினி பூச்சி போலத்தான். அதை கொண்டே நாங்கள் சுதந்திரர்கள், பிரபுக்கள் அப்படின்னு அபிமானித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால நீ என்னை ஈஸ்வரனாக பிரமிக்க வேண்டாம். அந்த சர்வேஸ்வரனுக்கு மிகுந்த அன்பனாவது துவேஷியாவது யாருமே இல்லை. அவன் சமஸ்த பிராணிகளுக்கும்
அந்தராத்மா. அதனால் அனைவருக்கும் அவன் அன்பன்தான். அவன் தன்னை பற்றினவர்களுடைய வருத்தங்களை போக்கி இஷ்டங்களை தரக்கூடியவன். யார் தமக்கும் பரமாத்மாவாகிய அந்த பகவானுக்கும் உள்ள சரீராத்ம பாவ சம்பந்தத்தை அறிந்து அவனை தொடர்கின்றார்களோ அவர்களிடத்தில் அவனுக்கு அனுக்கிரகம் எப்போதும் உண்டு. மற்றவர்களிடத்திலே அது கிடையாது. இவ்வளவு மாத்திரத்தினால் அவனுக்கு பட்சபாதம் உண்டு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த சித்திரகேது மன்னவன் நல்ல விவேகி, எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவன், ராகாதி தோஷங்கள் இல்லாதவன், ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தன், அவனுக்கு அன்பன். இவனைப் போலவே எனக்கும் அவனிடத்தில் பக்தி உண்டு, அவனுக்கு நண்பன். இவ்வளவுதானே தவிர நான் பிரபுவல்ல. ஆகையால் பிரகிருதி புருஷ ஈஸ்வரர்களின் உண்மையை அறிந்தவர்களும் சமதர்சிகளும் சாந்தர்களுமான அந்த மகா புருஷனுடைய பக்தர்களிடத்திலே நம்முடைய மேன்மையை காண்பிக்க கூடாது. நாம் அவர்கள் விஷயத்தில் கர்வப்படுவதும் சரியல்ல என்று சொன்னான். பார்வதியும் இப்படி சொன்ன சிவபெருமானுடைய வார்த்தையை கேட்டு கர்வமின்றி மதி தெளிவு அடைந்தாள். பகவத் பக்தனாகிய சித்திரகேது பார்வதிக்கு பிரதிசாபம் கொடுக்க கூடியவன் தான். இருந்தாலும் அவளுடைய சாபத்தை சிரமேல் ஏற்கொண்டான். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கின்ற இவ்வளவுதான் சாதுக்களின் லட்சணம். இந்த சித்திரகேது மன்னவன் தான் துஷ்டாவின் சங்கல்பத்தினால் தட்சணாக்னியில் பிறக்கிறான். அவனே அசுரர்களின் இயற்கையை பெற்று விருத்தன் என்ற பெயர் கொண்டு பிரசித்தனாக ஆனான். அவன் முன் ஜென்மத்தில் பகவத் பக்தனாக இருந்ததால் இந்த ஜென்மத்தில் அவன் ஞானமும் விஞ்ஞானமும் அமைந்திருந்தான். அசுர ஜாதியான விருத்தாசுரனுக்கு பகவத் பக்தி உண்டானதன் காரணத்தை பற்றி நீ கேட்டாயே, அதன் காரணத்தை உனக்கு நான் சொன்னேன். மகானுபாவனாகிய சித்திரகேதுவை பற்றிய இந்த இதிகாசம் மிகவும் புண்ணியமானது. இதில் விஷ்ணு பக்தர்களின் மகிமை அமைந்திருக்கிறது. இதை கேட்பவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவான். விடியற்காலத்தில் எழுந்து ஒருவரோடும் பேசாமல் ஸ்ரத்தையுடன் பகவானை நினைத்து கொண்டு இந்த இதிகாசத்தை படித்தால் மேலான கதியை அடைவான் என்று சொல்லி இந்த 17வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 18வது அத்தியாயத்துல திதியிடம் இருந்து மருத்துக்கள் உண்டான விதத்தை பத்தி சொல்றார். அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.